பிரேக் டைம்ல டென்னிஸ் பிளேயர்ஸ் எல்லாம் பனானா சாப்பிட்றத பார்த்துருப்போம். டென்னிஸ் பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, ஈவன் மற்ற ஸ்போர்ட்ஸ்லயும் பிளேயர்ஸ் எல்லாம் பிரேக் டைம்ல பனானா சாப்பிடுவாங்க. ஏன் பர்டிகுலரா மற்ற பழங்களெல்லாம் விட்டுட்டு இந்த பனானா சாப்பிட்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பொதுவா அத்லெட்ஸ்க்கெல்லாம் பிரைமரி எனர்ஜி சோர்ஸ் கார்போஹைட்ரேட் தான். இந்த கார்போஹைட்ரேட் கண்டென்ட் பனானால ரொம்பவே அதிகமா இருக்கு. டென்னிஸ் மாதிரியான கேம்ஸ் எல்லாம் ரொம்ப மணி நேரம் தொடர்ச்சியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதிக நேரம் தொடர்ச்சியா விளையாடும் போது அவங்களோட பிளட்ல உள்ள சுகர் லெவல் கரெக்டான லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கார்போஹைட்ரேட் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இந்த பனானால நேச்சுரல் சுகர்ஸான ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், சுக்ரோஸ் இதெல்லாம் அதிக அளவுல இருக்கு. இதெல்லாம் அவங்க பாடி வேகமா அப்சார்ப் பண்ணி அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை இன்ஸ்டன்டா கொடுக்குது. இதெல்லாம் போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பனானாஸ்ல பொட்டாசியம் கண்டென்ட் ரொம்ப அதிகம். இதுதான் நம்ம மசிலோட ஃபங்க்ஷனிங்க்கு ரொம்ப முக்கியமானது. எக்ஸசைஸ் பண்ணும் போதா இருக்கட்டும், இல்ல தொடர்ச்சியா விளையாடும் போதா இருக்கட்டும், நம்ம உடம்புல இருந்து அதிகமா வியர்க்கும். இந்த வியர்வை